தமிழ் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குறது நியூ டெக் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெட்மி நோட் 7S அந்த பாக்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்ற அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ரெட்மி நோட் 7S பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 48 மெகா பிக்சல்லே கேமரா அப்படின்றது மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது, 48 மெகா பிக்சல் கேமரா கிடையாது. அது வந்து சாம்சங்கோட 12 மெகா பிக்சல் கேமரா தான். பட் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சாஃப்ட்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்ணி வந்து அதை 48 மெகா பிக்சலுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் பாக்ஸ் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது கொடுக்குறாங்க ஒயிட் கலரில். அண்ட் அதில் வந்து சிம் எஜெக்டர் அண்ட் டிபியூ கேஸ் இருக்குது. அண்ட் கேஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்ப்போம். கீஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு கலரும் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும். நான் வாங்கியிருக்கிறது வந்து ரெட் கலர் வேரியன்ட் வாங்கியிருக்கேன் மொபைல். அண்ட் சம் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, வாரண்ட்டி அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. தனியாக எடுத்து வச்சுருவோம். அண்ட் இப்போ வாங்க மொபைல் பார்க்கலாம். மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் 7 மாடலோட அடுத்த இதுதான் வந்து ரெட்மி சைனாவில் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 7 தான் வந்து இங்கே ரெட்மி நோட் 7S அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் வந்து முன்னாடியும் பின்னாடியும் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம், கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்கிறது. அண்ட் வேறு என்ன பாக்ஸில் இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து டைப் சி கேபிள், யூஎஸ்பி கேபிள் கிடையாது, டைப் சி கேபிள். இது வந்து 4.0 குயிக் சார்ஜும் சப்போர்ட் இருக்குது. பட் இவங்க பாக்ஸோடு கொடுக்கல. அண்ட் இது நார்மல் ட்ராவல் அடாப்டர் தான் இது. அண்ட் கம்பெனிஸ் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. மொபைலில் வந்து குயிக் சார்ஜ் தராங்க, பட் செப்பரேட்டாக நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது எல்லாமே. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது நார்மல் ட்ராவல் அடாப்டர் தான் இது. ஸோ ஓகே, இப்போது இதை எடுத்து வச்சுருவோம். அண்ட் இப்போ மொபைல் பார்ப்போம் வாங்க. மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டைலிஷ் லுக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இது 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளூ, ரெட் அண்ட் பிளாக் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. இது ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 48+5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் பின்னாடி இருக்குது. அண்ட் இதில் ஃபேஸ் லாக் இருக்கும், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர் கிரில்ஸ் அண்ட் டைப் சி போர்ட் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு மெமரி கார்டு இல்லை 2 சிம் கார்டு தான் போட்டுக்க முடியும். ஸோ அது ஒரு சின்ன விஷயம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் ஃபினிஷிங் சூப்பராகவே இருக்குது. அந்த கிளாஸ் பாடி வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ இதோட பூட் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து 6.3 இன்ச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 660 AI ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 30 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா அண்ட் 48 மெகா பிக்சல் + 5 மெகா பிக்சல் பேக் கேமரா இருக்குது. ரேம் பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட் இருக்குது இதில், 3GB + 32GB வேரியன்ட் அண்ட் 4GB + 64GB வேரியன்ட் 2 வேரியன்ட் இருக்குது. 3GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 11,000 வருது. அண்ட் 4GB பார்த்தீங்கன்னா வந்து 13,000 வருது. அண்ட் இது வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுது, சம்டைம்ஸ் ஏறுது. நீங்கள் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் இதில் யூஐ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பரிச்சயமான யூஐ தான், MIUI தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த MIUIயில் ஆட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதை கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வாங்க மொபைல் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் யூஐ. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா வந்து 3.5mm ஜாக் அண்ட் ஐயர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க வித் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது மேலே. ஓகே, இப்போ மொபைல் பூட் ஆகிடுச்சு. யூஐ நீங்கள் பார்க்குறீங்க மொபைல் ஃபஸ்ட் பூட்டப்பில். அண்ட் இந்த மொபைல் வந்து லான்ச் ஆனது வந்து 2 months முன்னாடியே லான்ச் ஆச்சு. நான் ஏன் வீடியோ போடலாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ அதனால தான் லேட்டாக வருது. ஸோ அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. அண்ட் யூஐ பார்த்தீங்கன்னா சேம் அதே MIUI தான்.
அந்த ஆட்ஸை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ நீங்கள் அந்த ஆட்ஸை வந்து பிளாக் பண்ணலாம். ஸோ நீங்கள் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்பில் போயிட்டு எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள். அண்ட் உங்கள் செட்டிங்ஸ்லேயே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கனாவே உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் சின்ன பக் ஒன்று இருக்குது இதில். நீங்கள் டைம் டேட் பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து அப்பப்போ மாறுன்னு சொல்லலாம். நீங்கள் 2 ஹவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா வந்து அந்த டைம் காட்ட மாட்டேங்குது, மாறி மாறி காமிக்குது. ஸோ அது ஒரு ட்ராபேக். இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9.0 பையில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. வித் 10.3.60 MIUIயில் தான் இது ரன் ஆகுது. அண்ட் CPU பார்த்தீங்கன்னா 2.2 GHz ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஒரு ப்ராசஸர் வந்து 660 AI ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்காங்க. கேமிங்கில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஸோ கேமிங் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.